எப்பா வாசல் தோசைக்கல் மாதிரி சூடாக இருக்குதுங்க. காலை வச்சா பொள்ளிரும். அந்த மாதிரி வெயில் ஒரு வாரமாக சுட்டு எரிக்குது. மழை பெஞ்சு தான் அதுக்கு உண்டான அறிகுறியே இல்லை. இளநீ இறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பசங்க எல்லாருமே இளநீனா ரொம்ப குடிப்பாங்க அப்படின்ட்டு 2 குலை இறக்கி வாங்கி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இளநீ பாயாசம் செஞ்சிட்டோம்னா 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அவங்க அப்பப்போ குடிச்சுக்குவாங்க. சிலிண்டரே இல்லாமல் ஜம்முன்னு ஒரு இளநீர் பாயசம் பார்த்துடலாமா? இதுக்கு வந்து இளநீங்க நான் செவ்வெளநீ தான் எடுத்துருக்குறேன் இன்றைக்கி. நீங்கள் எந்த இளநீ வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் தண்ணி நிறையா இருக்கும் செவ்வெளநீல, அதனால் இதை எடுத்துருக்குறேன். இதை வச்சு கமுக்குறேன். கரெக்டாக நிறைஞ்சு மறுபடியும் ஒரு ட்ராப் விழுந்தால் கூட நிறைஞ்சு விழுந்துடும். அந்த மாதிரி தண்ணி நிறைஞ்சு வந்தது. இளநீர் வழுக்கையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தேங்காயுமே வந்துங்க மோத்த காய் இருக்குது இல்லைங்க, அந்த காயை வந்து பொடியாக கட் பண்ணி அதையுமே எடுத்துருக்குறேன் நான். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் இளநீ தண்ணி ஊற்றிடலாம் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்ச வழுக்க, குட்டி குட்டியாக இளநீ பீசஸ் அதையும் நான் போட்டிருக்கேன். தேங்காய் பீசஸ் அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் அதையும் ஊற்றிட்டு 2 கப் அளவுக்கு மாட்டுப்பாலுங்க. இது வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு மில்க் மேட் ஊற்றிக்கலாம். இதில் நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டால் கலர் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வெள்ளையாக இருந்தால் தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் இந்த இளநீ பாயாசம். மில்க் மேட் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பசங்க வரக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அப்போ தான் சில்லுன்னு வந்தோடனே கொடுக்குறக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் தொட்டிலேயே ஊற்றி 2 பேருக்கும் கொடுத்துட்டேன். ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி குடித்தாங்க. பத்தவே இல்லை. ஸோ நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் நிறையாவே செஞ்சு வச்சுருங்க. நிஜமாக அது அவ்வளோ டேஸ்ட்டுங்க. சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.